எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எங்க பார்த்தீங்கன்னா ஊரை பக்கத்துல அங்க இருக்கோம். ஊரை பக்கத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சைட்டை பார்க்க வந்திருக்கோம். சைட்டோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாசா ஸ்ரீனிவாசா என்க்ளேவ் அப்படின்ற ஒரு அருமையான ஒரு சைட் தான் நம்ம வந்து பார்க்க வந்திருக்கோங்க. இந்த சைட் எக்ஸாக்ட் எங்க லொக்கேட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து 2.5 கிலோமீட்டர்ஸ்லேயே இந்த சைட் வந்து லொக்கேட் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம கிளாம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 4 கிலோமீட்டர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட் இருக்குங்க. ஆன் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 150 மீட்டர்ஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேட் ஆயிருக்கு. அந்த ஆன் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா எதை கனெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதனூர், மன்னிவாக்கம், படப்பை கனெக்ட் பண்ற ஒரு மேஜரான ஒரு ரோடு அப்படின்னே சொல்லலாங்க. எக்ஸாக்ட் அங்கிருந்து ஒரு 150 மீட்டர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க. இந்த சைட்டோடைய ஒரு மேஜரான ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றி வீடுகள் இருக்க ஒரு பகுதி தான். உங்களுக்கு பின்னாடி பார்க்கும்போதும் சரி, நீங்கள் ஃப்ரண்ட் எங்கே வந்து பார்த்தீங்களாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வீடுகள் இருக்க ஒரு பகுதியில் தான் இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்குங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாசா ஸ்ரீனிவாசா என்க்ளேவ் பற்றி தான் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். இங்கே ஒரு ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் என்ன, இங்கேருந்து ஸ்கூல் காலேஜ்லாம் என்ன இருக்குது, இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சைட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிகேதா பாடசாலை அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஸ்கூலும் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இருக்கிறது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் யாரா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுறது பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஏற்றிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ராஜெக்ட் யார் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ ரியாலிட்டி தாங்க பண்ணிட்டு இருக்காங்க. வேல்யூ ரியாலிட்டி இந்த ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில் 9 வருஷமா ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்கன்னு சொல்லாங்க. இவங்க கிட்ட எம்ப்ளாய் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 எம்ப்ளாய்ஸ் கிட்ட இருக்காங்க. இவங்க கிட்ட ஹாப்பி கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000கணக்கான ஹாப்பி கஸ்டமர்ஸ் இருக்காங்க. இவங்க மேஜராக எங்கெல்லாம் சைட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்ல வெஸ்ட் தாம்பரம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆதனூர் ரோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 சைட் கிட்ட இவங்க பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ இந்த தாசா ஸ்ரீனிவாசா என்க்ளேவ் சைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. லான்ச் பண்ணி இப்போ சூப்பராக இந்த சைட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்ல மொத்தம் எத்தனை பிளாட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 பிளாட்ஸ் கொடுத்துருக்காங்க. 10ல் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 3 வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சுங்க. பேலன்ஸ் வந்து 7 பிளாட்ஸ் தான் இருக்கு. என்னென்ன சைஸ்லாம் பிளாட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 800 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 2000 ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிளாட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குங்க. ஃபேசிங்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபேசிங்லையுமே பிளாட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே என்ன மாதிரியான அம்யூனிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸ்ல ஆர்ச் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, கேட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. பிளாக் டாப் ரோட்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சைட்டில் உங்களுக்கு வந்து அவென்யூ ட்ரீஸும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சைட் விசிட் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் பிளாட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் போர்டுமே வச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் சைட் விசிட் வரீங்க அப்படின்னா நீங்கள் எந்த நம்பர் சூஸ் பண்ணுறீங்களோ அது வந்து இன்னும் ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது அப்படின்றதையும் இவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அருமையான ஒரு அம்யூனிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இபி ஃபெசிலிட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றி வீடுகள் இருக்கிறதுனால உங்களுக்கு இபி வந்து பார்த்தீங்கன்னா சைட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால ஸோ நீங்கள் இடம் வாங்குறீங்க அப்படின்னா உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டுற மாதிரி தான் இந்த பிளாட் வந்து அமைஞ்சிருக்குங்க. இப்போ இங்கிருந்து என்ன மாதிரியான லொகேஷன் அட்வான்டேஜஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவாங்க. இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வீடுகளுக்கு மத்தியில் இருக்கு. இருந்தாலும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான லொகேஷன் அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்றத நம்ம கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். அப்படி நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நியூ கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். அதனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வேல்யூ வந்து டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குங்க. ஜிஎஸ்டி ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துல தான் இந்த சைட் இருக்குங்க. ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனுமே வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்லேயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிடலாம். அதாவது 2.5 கிலோமீட்டர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனுமே இருக்கு. நமக்கு இந்த சைட்ல இருந்து அவுட்டர் ரிங் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 400 மீட்டர்ஸ்ல தான் லொக்கேட் ஆயிருக்கிறது. ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லாங்க. ஸ்ரீராம் கேட்வே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்லேயே ரீச் பண்ணலாம். அங்கே உங்களுக்கு எத்தனை ஐடி கம்பெனிஸ் இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியுங்க. அங்கே ஒர்க் பண்ற யாராச்சும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஆதனூர் ரோட்ல வந்து நீங்க வந்து இந்த ஊரை பக்கத்துல சைட்டை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த சைட்டை வந்து நீங்க கன்சிடர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இந்த சைட்ல இருந்து ஜோஹோவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துல நம்ம வந்து ரீச் பண்ணிடலாங்க. இதையும் தாண்டி ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியர்பைலேயே வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குங்க. நம்ம 15 to 20 மினிட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுமே ரீச் பண்ணிடலாம். இன்னைக்கு தேதியில எல்லா ட்ரெயினுமே வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரத்தில் வந்து நிற்குதுங்க. தாம்பரம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டெர்மினலாவே வந்து மாற்ற போறாங்க. நம்ம எக்மோருக்கோ சென்ட்ரலுக்கோ போக வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரெயினுமே தாம்பரத்தில் நிற்க போறதுனால நமக்கு ரயில்வே ஃபெசிலிட்டிஸுமே வந்து ரொம்ப நியர்பைல இருக்கிறது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ்னு சொல்லாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்ன அப்படின்னு பார்க்க போறோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு திக் ரெசிடென்ஸ் ஏரியா அப்படின்னு சொல்லலாம். வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும். சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா வீடுகள் இருக்க ஒரு பகுதியில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய லொகேஷன் அட்வான்டேஜுமே இருக்கிறதுனால இங்கே ஒரு ஸ்கொயர் ஃபீட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4700 இவங்க வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இங்கே ஒரு பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா 42 லட்ச ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. இது வந்து டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்னால உங்களுக்கு டாக்குமெண்ட் எல்லாமே கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 80லேருந்து 90% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் லோனுமே இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் கையில் முன்பணமாக ஒரு 8 லட்ச ரூபா இருந்தால் போதுங்க. நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஊரை பக்கத்தில் ஒரு சொந்த இடம் வாங்கிக்கலாம். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 4 கிலோமீட்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட் லொக்கேட் ஆயிருக்குங்க. இப்போ ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைட்ல இருந்து ஸ்கூல் காலேஜ்லாம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போங்க. இது வந்து நல்ல ஒரு பிரைம் லொகேஷன் அப்படின்றதுனால உங்களுக்கு மேஜரான எல்லா ஸ்கூல்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நியர்பைலேயே இருக்குங்க. இப்போ நான் சொல்ற ஸ்கூல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இங்க இருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ்குள்ளேயே இருக்க ஸ்கூல்ஸ் தாங்க. ஸ்ரீ ஹோலிசா இன்டர்நேஷனல் ஸ்கூல், அது மட்டும் இல்லாமல் நாராயணா டெக்னோ ஸ்கூல் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். சைட்ல இருந்து ரொம்ப நியர்பைல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ரீ நிகேதன் பாடசாலா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வேலம்மாள் நியூ ஜென் ஸ்கூல்,
இதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்வின் இன்டர்நேஷனல் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு 5 ஸ்கூல் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ்குள்ளேயே இருக்குங்க. காலேஜஸ் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட்ல இருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ரொம்ப நியர்பைல இருக்குங்க. கிரசன்ட் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, டிஎம்ஜி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு, எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஸ்கூல் காலேஜ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்ல இருந்து ரொம்பவே நியர்பைல இருக்குங்க. ஸோ உங்களுக்கு இந்த தாசா ஸ்ரீனிவாசா என்க்ளேவ் பற்றி கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து நான் ப்ரொவைட் பண்ணிட்டேங்க. உங்களுக்கு இதுக்கு மேலே ஏதாச்சும் டவுட் இருந்தால் டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்க. இந்த இடத்த நீங்கள் ஏன் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆன் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 150 மீட்டர்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த ஆன் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டியை கனெக்ட் பண்ணுறதுனால இந்த ஆன் ரோடையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க. அது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லாங்க. அது மட்டும் இல்லாமல் சுற்றி வீடுகள் இருக்கிறதுனால நீங்கள் தான் ஃபஸ்ட்டு இடம் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. இது ஒரு திக் ரெசிடென்ஷியல் ஏரியான்னு சொல்லிட்டு நான் ரிப்பீட்டடாக ஏன் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றி அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு பெரிய வீடுகள், நல்ல ஒரு ஃபேமிலி இருக்க ஒரு பிளேஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஸ்கூலு காலேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நியர்பையில் இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன் ஆகட்டும், உங்களுக்கு என்ன ஃபெசிலிட்டிஸ் வேணுமோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த இடத்த வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு தாங்க சொல்லுவேன். நீங்கள் முன்பணமாக ஒரு 8 லட்ச ரூபா வச்சுக்கிட்டு இந்த சரௌண்டிங் எங்கேயாச்சும் வந்து நீங்கள் லேண்ட் தேடிட்டு இருக்கீங்க, கிளாம்பாக்கம் இந்த மாதிரியான சரௌண்டிங்கில் நீங்கள் வந்து தேடிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். என்னைக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துச்சோ அன்னிலேருந்து ஊரப்பாக்கம், இந்த கூடுவாஞ்சேரி இந்த மாதிரியான லொக்கேஷன்ஸ் எல்லாமே லேண்டு பயங்கரமாக அப்ரிஷியேட் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எர்லியாக வந்து இந்த இடத்த கன்சிடர் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கணும் அவங்க பண்ணி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இங்கே சைட் விசிட் வந்து உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சி இங்கே நீங்கள் ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டி உங்கள் ஃபேமிலி கூட நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இறைவன் கிட்ட வேண்டிக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.